மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மறுபடியும் உங்களுடைய மத்தியில் ஆண்டுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள முடியாத எனக்கு வாய்ப்பளித்த அருமையான போதகரையா அவர்களுக்கும் சபையினுடைய கமிட்டிக்கும் சபையினுடைய மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நம்முடைய வேத தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என்னோடீரும் இன்ப இயேசுவே என்னோடீரும் என்னில் வல்லமை வெல்லனும் ஒன்றுமே இல்லை அன்பின் ரட்சகா என்னோடீரும் என்னில் வல்லமை வெல்லனும் ஒன்றுமே இல்லை அன்பின் ரட்சகா வல்லமை வெல்லனும் ஒன்றுமே இல்லை அன்பின் ரட்சகா என்னோடீரும் என்னில் வல்லமை வெல்லனும் ஒன்றுமே இல்லை அன்பின் ரட்சகா என்னோடீரும். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளைக்காக நான் உங்களுடைய சமூகத்துக்கு நேராக வருகிறேன். எங்களால் ஏதாவது ஆகும் என்பதை போல ஒன்று யோசிக்கிறதுக்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்லப்பா. எங்களுடைய தகுதி எல்லாம் மாணவனாக இருக்கிறாங்க. இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிற வேத பகுதிகளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. அது எங்களுடைய வாழ்க்கையின் பகுதிகளோடு இடைப்பட ஆண்டவரே, அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய ஆண்டவரே சில பகுதிகளை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். சகல துதிகன மகிமையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா. அன்பானவர்களே, வாசித்த இந்த வேத பகுதியிலே சிலுவையை பற்றி தியானிக்கிற நாட்களிலே இயேசு சிலுவையின் பாதையிலே கடந்து போகும் பொழுது என்னெல்லாம் அவருடைய வாழ்க்கையில நடந்தது என்று சொல்லி சில காரியங்கள் நான் உங்களுடைய மத்தியிலே பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். மறுபடியும் வாசிங்களா, 2ஆம் அதிகாரம். அன்பானவர்களே, இயேசு சிலுவையிலே செய்த முதல் காரியம் என்ன தெரியுங்களா? பகையை சிலுவையினால் கொன்றார் அப்படின்னு வாசிக்கும். இயேசு ரோம போர்ச்சவர்களை கொல்லல. இயேசு தம்மை துன்பப்படுத்தின யூதர்களை கொல்லல. இயேசு தம்மை அடித்து காயப்படுத்தின ரோம போர்ச்சவர்களை கொல்லல. என்ன சொல்ல போனீங்கன்னா, இயேசுவை பகைக்கிறதற்கு காட்டி கொடுப்பதற்கு சமயம் தேடின யூதாசை அவர் கொல்லல. வேதம் சொல்லுகிறது, அவரோ பகையை சிலுவையிலே கொன்றார் என்பதாய் சொல்லுங்க. அன்பானவர்களே, வேறு எந்த துன்பத்தை பார்க்கலும் பகைதான் ஒரு பெரிய கொடிய துன்பம். இன்றைக்கு பாருங்க, உலகம் ஒன்றை ஒன்று பகைக்கிறது. ஜனங்கள் ஒருவரை ஒருவர் பகைக்கிறார். ஜாதிகள் ஒருவரை ஒருவர் பகைக்கிறார். மதத்தார்கள் ஒரு மதத்தார் பிற மதத்தாரை பகைக்கிறார். அன்பானவர்களே, பகையை போல ஒரு துன்பம் இந்த உலகத்தில் வேற எங்குமே கிடையாது. நீங்களும் நானும் பகையை கொள்வதற்கு பகையை பயன்படுத்துவோம் என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கு முடிவே வராது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பகையை பகையினால் கொல்லல, பகையை நம்முடைய அன்பினாலே கொன்றார். சிலுவையிலே அவர் பகையை கொன்றார். வாசிங்களே, ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம்.
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லு. அன்பானவர்களே, தீமையை வெல்லுவதற்கு சரியான ஆயுதம் தீமை கிடையாது, நன்மை. இன்றைக்கு உலகம் நம்மை பகைப்பதற்கு காரணங்களை தேடுது. ஆனால் நாம் உலகத்தை பகைப்பதற்கு காரணங்களை தேடாமல் உலகத்தை நேசிப்பதற்கான காரணங்களை, உலகத்தில் உள்ள மனிதர்களை நேசிப்பதற்கான காரணங்களை தேடும். இதான் நம்மை பகைப்பதற்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, தேவன் இவ்வளவாய் உலகத்தில் so love the world என்று சொல்லப்படும். தேவன் நம்மை பகைப்பதற்கு காரணம் தேடாம நம்மை நேசிப்பதற்கான காரணங்களை தேடும். நாம எப்படி தெரியுமா, நம்ம வாழ்க்கையில பகைப்பதற்கான காரணங்களை தேடும். சில காரணமே இல்லாம சிலரை பகைப்பாங்க. எந்த காரணமும் இருக்காது, காரணம் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. சத்தமே இல்லாம வெறுப்பாங்க, ஓசையே இல்லாம சிலர் நம்மை வெறுப்பாங்க. சிலர் நேருக்கு நேர் நம்மை பகைப்பாங்க, சிலர் ஓசை இல்லாம சத்தமே இல்லாம நம்ம பகைப்பாங்க. நம்ம அவங்களை விசாரிப்போம், பிரதர் எப்படி இருக்கீங்க, சிஸ்டர் எப்படி இருக்காங்க, பிள்ளைங்க எப்படி இருக்காங்க விசாரிப்போம். அவங்க இடத்துல வருகிற ஒரே பதில் என்ன தெரியுமா? ஒரே பதில் என்ன தெரியுங்களா? நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, அவ்வளவுதான். நம்மை ஒரு காலம் விசாரிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? சத்தமே இல்லாம நம்ம பகைப்போம், காரணமே இருக்காது. என்ன காரணம் என்று சொல்லி நமக்கு விளங்கவே விளக்காது. காரணமே இல்லாம உலகம் நம்மை பகைக்கும். அன்பானவர்களே, பகை நிறைந்த சூழ்நிலைய இயேசு ஜெயித்திட சாந்த குணமுள்ளவரா இருக்கார். சாந்த குணமுள்ளவரா இருக்கார். சாந்த குணத்தோடு தான் இயேசு உலகத்தை ஜெயித்தார். ஆண்டவர் சொல்றாரு, உலகம் உங்களை பகைத்தா நீங்க ஆச்சரியப்படாதுங்க. ஏன்னா அது உங்களை பகைத்ததற்கு முன்னாடி என்னை பகைத்தது என்று அறியுங்கள் என்பதாய் சொல்றார். அன்பானவர்களே, இயேசு சிலுவையிலே அநேக ஜெயங்களை கொடுத்தாருங்க. ஆனால் இயேசு ஜெயித்த ஜெயங்களில் ஒன்றுதான் பகையை சிலுவையினால் ஜெயித்தார். அன்பானவர்களே, உங்களுக்கு எதிரான ஜனங்கள் உங்களை பகைக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க தயவு செய்து நீங்கள் அவரை பகைக்கிறதுக்கு வகை தராது. நம்மை மற்றவர்கள் பகைக்கிறாங்க அப்படின்னா, நாம பகைக்கிற பாருங்க, அந்த பகைதான் பெரிய தீமை. அவங்க நம்ம பகைக்கிறாங்களே, அது தீமையா வராது நமக்கு. மாறாக, எதிர் மாறாக நாம் அவர்களை பகைக்கிற பாருங்க, அந்த பகைதான் தீமையா மாறுது. நீங்க அநேக இடங்கள் ஒருத்தரை பகைக்கிறாங்கன்னா பரவாயில்ல, அவங்க என்ன பகைச்சா பரவாயில்லன்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் போய்விட்டாங்கன்னு சொன்னா அங்க பிரச்சனையே வராது. பகைக்கிறவர்கள் மறுபடியும் பகைக்கிறாங்க பாருங்க, அதுதான் தீமையா மாறுது. இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களும், இந்த பூமியில் உள்ள சகல காரியங்களும் தமக்கு தீமை செய்தவர்களை வென்றிட வகைப்படுது. தீங்கு செஞ்சுட்டாங்களா, எப்படியாவது அவங்களை ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஜெயித்து விட, வென்று விட வகைப்படுறாங்க. அதனாலதான் நிறைய பேர் ராணுவத்தினுடைய வல்லமையை வைத்துக் கொள்கிறார். அதனாலதான் அநேக தன்னுடைய உறவுகளை தங்களுக்கு பலமாக வைத்துக் கொள்கிறார்கள். இன்னும் சிலர் தங்களுக்கு அடியாட்களை ஏற்படுத்திக் கொள்கிறார். அன்பானவர்களே, நீயோ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்ல என்பதால். வெளிநாட்டில் இருந்து ஒரு மிஷனரி இந்தியாவுக்கு ஊழியர் செய்ய வந்தார். குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு அவர் போகும்படி எத்தனை பண்ணின பொழுது ஒரு ரயிலிலே அவர் டிக்கெட் ரிசர்வ் பண்ணார். கரெக்டா அந்த குறிப்பிட்ட ஸ்டேஷன்ல அந்த ரயில் வந்து நின்றது. ரயில் டிக்கெட்டோடு அவர் அந்த ட்ரெயின் உள்ள ஏறுறாரு. இவர் டிக்கெட் ரிசர்வ் பண்ண அந்த சீட்ல இன்னொருவர் உட்கார்ந்து இருக்கார். இவர் ஒண்ணுமே கேட்கல. நேரா அங்க இருந்த டாய்லெட் பக்கத்துல சின்ன கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு பேப்பர் போட்டு
இந்த இடத்துல அந்த மிஷனரி உட்கார்ந்து போனான். வெகு தூரம் போனதுக்கு அப்புறம் டிக்கெட் பரிசோதகர் எல்லாருடைய டிக்கெட்டையும் பரிசோதிக்கிறார். இவருடைய டிக்கெட்டை பரிசோதிக்கும் பொழுது இவர் குறிப்பிட்ட இடத்துல இவருக்கு சீட்டு அலாட் பண்ண இடத்துல அவர் உட்காரல, மாறாக அவர் டாய்லெட் பக்கத்துல உட்கார்ந்ததை பார்த்து அவர் ஆச்சரியமா கேட்டாரு, உங்களுக்கு இங்க சீட் இல்லையே, அங்க சீட்ல நீங்க உட்காராம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு. அவர் சொன்னா, நான் குறிப்பிட்ட ஸ்டேஷன்ல இருக்கும்பொழுது எனக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ண அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு சகோதரர் உட்கார்ந்திருப்பதை நான் பார்த்தேன். ஒருவேளை நான் அவரை கேட்டு அவர் என்னை பகைத்து நான் அவரை பகைக்கிறதுனால நான் இங்க வந்தது ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். நான் அவரை பகைக்கிறதுனால நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை அவர் அறிந்து கொண்டு என்னையும் பகைக்க மாட்டார், என்னோடு சேர்ந்து கிறிஸ்துவையும் அவர் பகைப்பார். அதனால எனக்கு அங்கே உட்கார்ந்து வருகிற வசதியை விட இங்கே உட்கார்ந்து கொள்வது வசதியா இருக்குது என்று சொல்லி அந்த டிக்கெட் பரிசோதகர் இடத்துல கேட்டான். இதை கேட்ட அந்த டிக்கெட் பரிசோதகர் சொன்னாரா, நீங்கள் தான் உண்மையான கிறிஸ்துவன் என்று சொல்லி அந்த டிக்கெட் பரிசோதகரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த உலகத்திலே ஒருவரை நாம் பகைக்கிறதுனாலே ஒரு நாளும் அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த உலகம் தீமையை தீமையினால் வெல்லும்படி விரும்புகிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுங்களா? தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லும்படி நாம் அழைக்கப்பட்டோம். அது மாத்திரமல்ல, பகையை பகையினால் வெல்லும்படி அல்ல, பகையை சிலுவையிலே கொல்லும்படி அழைக்கப்பட்டது. அன்பானவர்களே, நாம் எல்லாரும் வெல்லும்படி விரும்புகிறோம், நாம் எல்லாரும் ஜெயிக்கும்படி விரும்புகிறோம். அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டதல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை கொல்லும்படி அழைக்கப்பட்டது. பாவங்களை கொல்லும்படி தான் நாம் அழைக்கப்பட்டோம், பகையை கொல்லும்படி அழைக்கப்பட்டிருக்கோம், கோபங்களை கொல்லும்படி அழைக்கப்பட்டிருக்கோம், இச்சைகளை கொல்லும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். இன்றைக்கு வென்றவர் நாளைக்கு தோற்கலாம், இன்றைக்கு தோற்பவர் நாளைக்கு ஜெயிக்கலாம். ஆனால் மரித்த ஒரு மனிதன் இனி ஒரு காலம் ஜெயிக்க முடியும். மரித்து போன மனிதனால் இனி ஒரு காலம் எதையும் செய்ய முடியாது. அதனாலதான் ஞானஸ்நான ஆராதனைக்கு பேரு என்ன ஆராதனை தெரியுங்களா? ஞானஸ்நான ஆராதனைக்கு இன்னொரு பேர் என்னங்க? அது அடக்க ஆராதனை. பழைய மனிதனையும் அவன் செய்கைகளையும் அடக்க பண்ணுற ஒரு ஆராதனை. மரித்து போன ஒரு மனிதனாலே மறுபடியும் எழுந்து என்ன பண்ண முடியாது, கிரியைகளை நடப்பிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே சில காரியங்களை ஜெயிக்கிறாங்க, ஆனால் ஜெயிக்கிற அதே காரியங்களாலே அநேக நேரங்கள் நாம் தோற்கப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற விரும்புகிற நாம் வெற்றி பெறுவதற்கு பதிலாக நம்மை மேற்கொள்ளுகிற காரியங்களை நாம் கொண்டுவிடணும். இயேசு பகையை ஜெயிக்கல, இயேசு பகையை கொன்றார். அப்படிதான் வேதம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை ஒரு சில நேரங்களில் ஜெயிக்கிற நம்மால எல்லா நேரங்களிலும் நம்மால் ஜெயிக்க முடியும். என்னிடத்திலே கருவாடு வைத்துக் கொள்ள அந்த கருவாடு நாட்கள் ஆக ஆக அது அதிகமான வாசனை வீசும். அந்த கருவாடு இடத்தில் இருக்கிறதுனால பூனை என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுது. பூனை என்னை தொந்தரவு படுத்துறதுனால நான் பூனையை துரத்தாம அந்த கருவாடை கூட எடுத்து வெளியே வீசுவேன் என்று சொன்னால் பூனை என்னை தொந்தரவு பண்ணும். இன்றைக்கு பாவங்கள் நம்மை தொந்தரவுப்படுத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? பாவத்தை நமக்கு உள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறதுனாலதான் அது நம்மை தொந்தரவுப்படும். அதை தூக்கி வெளியே எரிந்து அதை வென்று கொன்று விடுவோம் என்று சொன்னால் அது ஒரு நாளும் நம்மை தொந்தரவுப்படும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் கோபத்தை கூட அடக்கிக் கொள்வாங்க, உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்வாங்க. அடக்கிக் கொள்வது ஆபத்தானதான். நிறைய பேரு அடக்கிதான் மனதளவிலே ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடும். தாவீதுக்கு அநேக பிரச்சனைகள் வந்தது, அநேக போராட்டங்கள் வந்தது.
தாவீது ஒரு மனிதனிடத்தில் பேசுவது போல ஆண்டவரிடம் பேசுவார், கண்ணீர் விட்டு அழுவார். அதனாலதான் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாய் மாறினார். இன்னைக்கு அநேக உணர்வுகளை அடக்கிக் கொள்றாங்க. ஆண்டுடைய சமூகத்தில் கொட்டிடுங்க, அதை ஆண்டுடைய சமூகத்திலே கொட்டி அதை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு விட நீங்க முயற்சி செய்ய. கோபத்தை அடக்குவது ஜெயம் அல்லது, கோபத்தை முற்றிலும் ஒன்று. நம்முடைய வாழ்க்கையை கோபம் என்பதே வரக்கூடாது. அன்பானவர்களே, ரோமம் போர்ச்சவர்கள் இயேசுவை பிடித்து சிலுவையிலே அடித்து ஆணி அடித்து அவரை கொன்றுட்டாங்க. இவங்க நினைச்சிட்டாங்க தாங்கள் ஜெயித்து விட்டதா நினைச்சிட்டாங்க. இயேசுவை சிலுவையிலே அடித்து அவரை ஆணி அடித்து அவருடைய சரத்தெல்லாம் காயப்படுத்தி அவரை சுற்றுகிறாய் சிலுவையிலே மாட்டி அவரை கொன்றுட்டாங்க. இவங்க நினைச்சிட்டாங்க தாங்கள் வெற்றி பெற்று விட்டதா நினைச்சாங்க. இல்லை அன்பானவர்களே, அங்கு வேணா அவர்களுக்கு ஜெயமா இருக்கலாம், ஆனால் என்றும் ஜெயம் இயேசுவுக்கு தான். ஏன்னா இவர்கள் அங்கே வென்றார்கள், ஆனால் இயேசு அங்கே வெல்லவில்லை, அவர் கொன்றார். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான். இன்றைக்கு நாம் அமைதியா போறதுனால பகையை தீமையை நன்மையினால் வெல்வதை பார்த்து அநேக நம்ம நினைக்கலாம், கோழைங்க நினைக்கலாம், கையால் ஆகாதவங்க நினைக்கலாம், முடியாதவங்க நினைக்கலாம். அப்பொழுது அவர்கள் ஜெயித்தது போல தெரியலாம். ஆனால் ஒன்று தாழ்வோடு சொல்கிறேன், அப்பொழுது அவர்களுக்கு அது ஜெயித்தது போல இருக்கலாம், ஆனால் எப்பொழுதும் ஜெயம் நமக்கு தான். 2 கொரிந்தியர் 2:14 சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த வாழ்க்கையிலே எப்பவும் நமக்கு தெரியும். அவர் சொல்லிட்டு அந்த வசனத்தை முடிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் என்பதாய் சொல்லுகிறார். வாழ்க்கையிலே நாம் ஜெயமெடுப்பதற்கு இன்னொரு ஆயுதம் என்ன தெரியுங்களா? ஸ்தோத்திரம். இயேசு சிலுவையிலே கடந்து போவதற்கு முன்பதாக நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு இயேசு ஒலிவமலைக்கு போனார். அப்போ அவர் ஒரு ஸ்தோத்திர பாட்டை பாடி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்க எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுது. நீங்கள் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஸ்தோத்திரம் செய்வதே தகும் என்பதாய் சொல்லப்படும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டது. அவர்கள் ஸ்தோத்திரித்து தைரியம் அடைந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் சொல்லப்படும். அன்பானவர்களே, ஸ்தோத்திரத்தில் ஒரு பெரிய ஜெயம் இருக்கு. இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்தோத்திர பாட்டை பாடினார். என்ன பாட்டை பாடினான்னு தெரியாது, ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு என்பதாய் சொல்றார். நாம் எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் பண்ண 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 ஜெயம் வரும். அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். கேரளாவிலே கொல்லம் என்கிற ஒரு பகுதியில அநேக ஆண்டுகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய வெள்ளம் வந்துவிட்டது, மழைக்காலம். அப்போ அங்கே ஒரு சபை இருந்தது. அந்த வெள்ளம் அந்த சபைக்குள்ளே வருவதற்கு எத்தனை மணி கொண்டு வேகமா வந்துட்டு இருக்கு. அங்க இருந்த பாஸ்டர் சொன்னாரு, என்னால இப்ப ஜெபம்லாம் பண்ண முடியாது ஆண்டவரே, நான் முழங்கால் பண்ணிட்டு 50 ஸ்தோத்திரம் பண்ணுவேன், என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது, இந்த வெள்ளம் இந்த தண்ணி சபைக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி முழங்கால் படிக்கிட்டு நம்முடைய கரங்களை தேவனுக்கு நேராய் தூக்கி ஸ்தோத்திரம் 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 சொல்லி 50 ஸ்தோத்திரம் பண்ண. அவர் ஸ்தோத்திரம் பண்ணி 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. அங்கே சுகாதார பணியாளர்கள், அங்கே துப்புரவு பணியாளர்கள் வேகமா வந்தாங்க. வேகமாய் வந்து அந்த பணிகளை எல்லாம் சீர்படுத்த ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே அங்கே ஒரு கால்வாய் வெட்டி
அந்த தண்ணீர் எல்லாம் ரோட்டு ஓரமா சபைக்குள்ளே வராதபடிக்கு நேரா அந்த தண்ணீரை அனுப்பி அந்த பாதை எல்லாம் கொஞ்ச நேரத்தில் சரி பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, கேரளா கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு மினிஸ்டர் அந்த வழியா தான் வராதுன்னு சொல்லி திடீர்னு அந்த பாதையை மாற்றினதுனாலே அந்த பாதைகள் எல்லாம் சரி பண்ணப்பட்டு தண்ணி வேறு வழியாய் கடந்து ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டான். அப்படி வாழ்க்கையிலே அநேக ஜெயங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஸ்தோத்திரம் ரொம்ப அவசியம். யோசபாத்துக்கு விரோதமாய் அம்மோனியரும் மோவாபியரும் எழுந்து நின்ற பொழுது 20ஆம் அதிகாரத்திலே 4ஆம் அவர்கள் மாறி மாறி குதித்து ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஒருவர் தங்களுக்குள்ளே எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுந்தார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம் போல ஒரு ஜெயம் உலகத்தில் வந்து கிடையாது. ஒரு பெரிய ஜெபம்லாம் நீங்க பண்ண வேண்டிய அவசியம். ஸ்தோத்திரம் 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 சொன்னீங்கன்னா நீங்க எல்லாவற்றையும் மெல்ல மாட்டீங்க, நீங்க கொள்ளலாம். அதுதான் இயேசுடைய வாழ்க்கையில நடந்தது. அவரை பகைத்தவர்கள், அவரை விரோதித்தவர்கள் நினைச்சாங்க எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு நினைச்சாங்க. அவர்கள் நினைத்தாங்க அது முடிவு. ஆனால் அங்கேதான் ஆரம்பம். அவர் அங்கேதான் பெரிய ஜெயங்களே ஆரம்பித்தார். இன்னொரு வசனம் கூட வாசிங்க. கொலேசியர் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15. அன்பானவர்களே, இரண்டாவது அவர் செய்த காரியம் தமக்கு விரோதமாக கட்டளைகளால் இருந்த கையெழுத்தை குலைத்து அவைகளை எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்துக் கொண்டார். இரண்டாவது, இயேசு சிலுவையை அடித்தது எது தெரியுங்களா? விரோதத்தை சிலுவையின் மேல் ஆணி அடித்து ஜெயப்படுத்தார். அன்பானவர்களே, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், மாமியாருக்கு விரோதமாய் மருமகள், மருமகளுக்கு விரோதமாய் மாமியார், சொந்த சகோதரனுக்கு விரோதமாய் சகோதரர். அன்பானவர்களே, இந்த விரோதத்தை இயேசு சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். இரண்டாவது, இயேசு ஜெயப்படுத்துறது தெரியுங்களா? விரோதத்தை. நம்முடைய வாழ்க்கையில யாரையாவது நமக்கு விரோதம் இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில யாரையாவது நாம் விரோதிக்கிறோமா? இல்லை யாராவது நம்மை விரோதிக்கிறார்களா? இயேசு நம்மை விரோதித்தவர்களையும் அவர் நேசித்தார். இயேசு நம்மை சோப்புப்பட்டு கழுவல, இயேசு தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவ. நம்மையும் உங்களையும் என்னையும் அவர் சோப்பு போட்டு கழுவி இருந்தார்னா இன்னைக்கு நாம இங்க இருந்து. இயேசு நம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்திதான் ஊற்றிதான் நம்மை கழுவினார். ஏன் தெரியுங்களா? அவர் விலையேற பெற்ற ரத்தத்தை ஊற்றி கழுவினார் தெரியுங்களா? உங்களையும் என்னையும் விலையேற பெற்றவர்களாய் மாற்றுவது. நம்ம எல்லாம் அன்வர்த்தபிள் பர்சன். ஆனா நம்மை வர்த்தபிள் பர்சனா மாற்றினது எதற்காக தெரியுமா? அவருடைய ரத்தத்தை ஊற்றி நம்மை அன்வர்த்தபிள் பர்சனா இருந்த நம்மை வர்த்தபிள் பர்சனா மாற்றினார். அன்வேல்யூபிள் வெசலா இருந்தார், உபயோகப்படாத ஒரு பாத்திரம் நம்மை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றினார். தீமோத்தேயுவிலே சொல்லியிருக்கிறார் போல், அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுதுகளுடனே நீதியும் சமாதானத்தையும் பரிசுத்தத்தையும் அன்பையும் அடையப்படினாள். ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டான், அவன் நிஜமானுக்கு உபயோகமானது எந்த நற்கிரியை ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்ததுக்கு ஒரு காரணம், உங்களையும் என்னையும் ஆண்டவர் விசுவாய் மாற்றுவதற்காக, கனத்துக்குரிய மனிதர்களாய் மாற்றுவதற்காக தான் இயேசு தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை. அவருக்கு நாம எதையாக கொடுத்து அவரை சரி பண்ணிடலாம் நினைக்கிறேன். அன்பானவர்களே, நீங்களும் நானும் கொடுக்கிற எதுவுமே இயேசுவை திருப்திப்படுத்த முடியாது. நம்மையே கொடுப்பதுதான் இயேசுக்கு திருப்திப்படுத்தும்.
சென்ற 2 வாரத்துக்கு முன்னாடி புழல்ல ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு போகும்பொழுது அங்கே அரேஞ்ச் பண்ற ஒரு சகோதரன் அவர் வரல, ரொம்ப லேட்டா வந்தார். அந்த கூட்டம் முடிந்தவன தம்பி பார்த்து கேட்டேன், ஏப்பா வரல அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார், ஆனா பாப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன், அதனால லேட் ஆயிடுச்சுண்ணே, வரும்பொழுது என்னுடைய மொபைல் தொலைஞ்சிச்சுண்ணே, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் நான் ஒரு இடத்துல போன் பண்ணி கேட்டேன், சென்ற மாதம் உன்னுடைய குழந்தையினுடைய செயின் தொலைஞ்சிருச்சு, இந்த மாதம் உன்னுடைய மொபைல் தொலைஞ்சிச்சு, நீ ஆண்டவர்கிட்ட கேட்டியா எதுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டியா அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துல கேட்டேன். நீ ஆண்டவர்கிட்ட கேளு, எதற்கு ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளு. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே அப்படி அனுமதியோடு தான் நடக்கும். அவர் ஏதோ நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு, ஆகையினாலே நீ அவரிடத்துல அதை கேட்டு சொன்ன. அந்த வாலிபன் சொன்ன, அந்த சகோதரன் சொன்ன பதில் என்னை அதிர வைத்தது. ஏன்னா எனக்கு தெரிந்து நான் அந்த சகோதரன் ஒரு 12 ஆண்டுகளை நான் பார்க்கிறேன். அவன் சொன்னாரு, அண்ணா நான் சென்ற வாரம் ஆலயத்துக்கு போயிருந்தேன்னா அப்போ என்னுடைய பேக்கெட்ல 135 ரூபாய் இருந்துச்சு. அப்போ காணிக்கைக்கு பாட்டு பாடினாங்க. அப்போ என்னுடைய மனதில் ஒரு போராட்டம், 35 ரூபாய் போடலாமா 100 ரூபாய் போடலாம். இந்த 2 போராட்டங்களுக்கு இடையில நான் 35 ரூபாய் எடுத்து காணிக்கை பெட்டியில தட்டுல போட்டு காணிக்கை பையில போட்டுட்டு 100 ரூபாய் என்னுடைய பேக்கெட்ல வச்சுட்டேனா, அதனாலதான் இது நடந்துச்சு. அது இருந்து அன்பர்களே, நான் வந்து சொன்னேன், ஓஹோ அப்படியா, அப்படின்னா உன்னுடைய 100 ரூபாய் ஆண்டவருக்கு ஏதோ தேவைப்படுது போல, உன்னுடைய 100 ரூபாய் வச்சு அவருக்கு ஏதோ செலவு இருக்கு போல. அவர் ஒருவேளை பட்டினியா இருந்தாலும் அந்த வேலை, ஒருவேளை அவருக்கு நீ 100 ரூபாய் கொடுக்கல உங்களை கோச்சிட்டாரோ, நீ 35 ரூபாய் போட்டுட்டு 100 ரூபாய் பாக்கெட் வச்சிருந்தாலும் அவர் கோபம் அடைச்சிட்டாரு. ஏன்னா அவர்கிட்ட காசு இல்லை போலப்பா, அவர் ரொம்ப கஷ்டம் அவருக்கு போல, அதனால உங்ககிட்ட 100 ரூபாய் வாங்கிட்டா அன்னைக்கு அவர் பழக்கம் நடத்தணும் போல அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். தம்பி ரொம்ப ஆண்டவர் தப்பா கணக்கு போடு, ஆண்டவரை குறித்து தப்பா என்ன கொண்டிருக்கு, நீ அவருக்கு எதுவும் கொடுக்க முடியாது, அவன்தான் அவனுக்கு எல்லாமே கொடுக்க முடியும்னு சொன்ன. நீ கொடுக்கிறத வச்சு அவர் வாழ மாட்டாரே, அவர் கொடுப்பதை வைத்துதான் நீ வாழ முடியும் என்பதாக சொன்ன. ஆண்டவர் உன்னிடத்தில் உள்ளதை அல்ல, அவர் உன்னை எதிர்பார்த்தார் என்று சொன்ன. நீ கொடுக்கிறது அவருக்கு தேவையில்லை, நீதான் அவருக்கு தேவை என்று சொன்ன. நீ எவ்வளவு ஆண்டவர் கொடுத்தன்னு சொன்ன. அண்ணே நான் முழுசு ஆண்டவருக்கு என்ன கொடுக்கிறேன், ஆண்டவர் அதைதான் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறாரு, எதை எதிர்பார்க்கலன்னு சொன்ன. அன்பானவர்களே, நாம் அவருக்கு எதுவும் கொடுக்க முடியாது, நாம் அவருக்கு கொடுப்பதனாலே நமக்கு தான் வாக்கியமே தவிர அவருக்கு ஒன்றும் பலன் கிடையாது. ராஜாவுக்கு நம்ம என்னங்க கொடுக்க முடியும்? நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம கொடுக்கிறதுனால அவருக்கு எல்லாம் நடந்ததுன்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் நானும் கொடுக்கிறதுனால அவருக்கு ஒன்றும் நடக்காது. நீங்கள் நான் அவருக்கு கொடுக்கிறதுனாலே நமக்கு தான் நன்மை நடக்கும். இன்னும் சொல்ல பண்ணீங்கன்னா, நாம் அவருக்கு கொடுப்பதனால அவர் பாக்கியம் உள்ளவர்கள் அல்ல, அவர் பாக்கியம் உள்ளவர் அல்ல, அவருக்கு நாம் கொடுப்பதனாலே ராஜாவுக்கு கொடுக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சது. ராஜா நம்ம கையில வாங்குறாரு பாருங்க, அதுதான் நமக்கு பாக்கியம். நம்ம வீட்டுல ஒரு விஐபி வந்து சாப்பிட்டாங்கன்னா அது விஐபிக்கு சந்தோஷம் கிடையாதுங்க, அது நமக்கு தான் சந்தோஷம். நம்ம வீட்டுல வந்து சாப்பிட்டாரு, எங்க வீட்டுல வந்து டீ குடிச்சாரு, எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டாரு, ஒரு வேளை சாப்பிட்டாரு, அது நமக்கு தான் சந்தோஷம். நிறைய பேர் நினைக்கிறாங்க நாம் ஏதாவது கொடுத்து. சின்ன உதாரணத்தை நான் சொல்றேன், போற இடத்துல எல்லாம் சொல்லுவேன். ஆங்கிலிக்கன் சர்ச்சில் இங்கிலாந்து தேசத்திலே சபை போதகர் ஒருவர் இருந்தார். அவருடைய பேர் டிஜி ராக்லாண்ட். டிஜி ராக்லாண்ட் சபையின் ஆங்கிலிக்கன் சர்ச்சுடைய ஒரு சபை போதகர். ஒரு நாள் இந்தியாவில் இருந்து ஒரு மிஷனரி இங்கிலாந்து தேசத்துக்கு
மிஷினரி ஊழியத்தை செய்வதற்காக காசு கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கிருந்து இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு போனார். ஒரு நாள் இந்த மாதிரி சண்டே சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில டீச்சர் ராக்லைன் சொன்னாரு, இந்தியாவிலிருந்து ஒரு மிஷினரி வந்திருக்கிறாரு, இந்தியாவுடைய சுவிசேஷ பணிக்காக, இந்தியாவின் மிஷினரி ஊழியத்துக்காக நம்மால் இயன்றதை நாம் கொடுப்போம் என்று சொல்லி அந்த ஆங்கிலிக்கன் சபையுடைய மக்களை உற்சாகப்படுத்தினார். இந்தியாவுக்கு நம்மால் இயன்ற சுவிசேஷ பணிக்கானதை நாம் செய்வோம் என்று சொல்லி சபையின் மக்களுக்கு சொன்னார். சொல்லி ஒரு காணிக்கை பாடலை பாடலாம் என்று சொல்லி பாடலாம். டீச்சர் ராக்லைன் தன்னுடைய கரங்களிலே காணிக்கை தட்டை வைத்துக் கொண்டிருந்தார். அப்படியே பலிபீடத்திற்கு முன்பாக இருக்கும் பொழுது எல்லாரும் டாலர் கணக்காய் கொண்டு வந்து அந்த காணிக்கை தட்டிலே போட்டார். டீச்சர் ராக்லைன் தன் கண்களை மூடிக்கொண்டு அப்படியே அந்த காணிக்கை தட்டிலே காணிக்கை வாங்கி பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் டீச்சர் ராக்லைன் சொன்னார், ராக்லைன், உன் கையில் இருக்கிற தட்டில் இருக்கிற காணிக்கை எனக்கு வேண்டாம், நீ எனக்கு வேண்டும் என்று சொன்ன, நீதான் எனக்கு வேண்டும் என்று சொன்ன. மறுபடியும் ஆண்டவர் சொன்னார், ராக்லைன், கையில் இருக்கிற காசு எனக்கு வேண்டாப்பா, உன் தட்டில் இருக்கிற காசை வச்சு என்னால ஒன்றும் செய்ய முடியாது, நீ எனக்கு வேண்டும், இந்தியாவுக்கு நீ வரியான்னு கேட்டார். காணிக்கை தட்டை அப்படியே தரையில வச்சுட்டு முழங்கால் படின்னு சொன்னாரு, ஆண்டவரை என்னையே தருகிறேன், என்னையே தருகிறேன் என்பதாய் சொல்லி இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த முதல் மிஷினரி டீச்சராக சிவகாசி பக்கத்திலே, சிவகாசிக்கு அருகாமையில் 4 கிலோமீட்டர் ஒரு சின்ன வில்லேஜ்ல ஊழியர்களை செய்தார். அது 42வது வயதிலே நுரையீரல் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு 42வது வயதிலே அங்கேயே மறித்துப்போம். டீச்சர் ராக்லைன் நினைச்சிருந்தாருன்னா இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலா வந்திருக்கலாம். டபுள் எம்ஏ கேப். அன்பானவர்களே, தான் போட்டிருந்த அந்த நாட்கள்லாம் இந்தியாவிலே உயர்ந்த ஜாதி, தமிழ்நாட்டில் உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்கிற மனப்பான்மை, மனப்பாங்கு அதிகமா வேறுபட்டு இருக்குது, அதீதமா இருந்தது. இவர் போய் யாருக்குன்னா ஏதாவது சாப்பிட கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. தான் போட்டிருந்த கேப்ல கூழ் வாங்கி குடிச்சிட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சார். அந்த கேப்ப கழட்டி அந்த கேப்ல கூழ் வாங்கி குடிச்சிட்டு அந்த கேப்ப கழுவி மறுபடியும் தலையில போட்டு. அன்பானவர்களே, தன்னுடைய வாழ்க்கையே தேவனுக்காக ஒப்புக்கொண்டார். இவர்களை அநேகர் வெறுத்தார், இவர்களை வேதனைப்படுத்தினார், இவர்கள் எல்லாம் பகையை சிலுவையினாலே கொன்றார், வீரோடத்தை ஆணி அடித்தார். இன்றைக்கு சிவகாசியில ராக்லைன் மெமோரியல் சர்ச் என்கிற பெரிய சபை. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவையினாலே ஜெயமெடுக்கிறவர்களாய், சிலுவையினாலே பாவங்களையும் போராட்டங்களையும் ஒழிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா, அல்லது தோற்கடிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? வாசிங்களே, உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம். அன்பானவர்களே, இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு மருத்துவர் இயேசுடைய மரணத்தை ஆராய்ந்து பார்த்தார். இயேசு யூதர்கள் அடித்ததுனால சாகு, 39 கசையடிகள் அடித்து அவருடைய சரீரத்தை கிழித்ததுனால இயேசு மரிக்கல. இயேசுவை சிலுவையில் அடித்ததுனால இயேசு மரிக்கல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இயேசு பிதாவினிடத்தில் ஆவியை
மறுநாள் அவனுக்கு வரல, அவனே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். யூதர்கள் அவரை விழாவிலே குத்தினதினாலே அவர் மறைக்கிறார். மருத்துவர் சொல்லுகிறார், இயேசுடைய இதயம் வெடித்து மறைத்தார். இயேசுடைய இதயம் வெடித்ததினால இயேசு மரித்தார் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, உங்கள் மேலேயும் எம் மேலேயும் வைத்த இயேசு அன்பினாலே, நம்மே வைத்த தீராத அன்பினாலே இயேசுடைய இருதயம் வெடித்து அவர் மறைத்தார். அவ்வளவு பெரிய அன்பு, அவ்வளவு பெரிய அன்பு. இந்த முழு உலகத்தினுடைய பாவத்தையும் அவர் சுமந்து கொண்டார். இந்த உலகத்திலேயே பாரமானது எது தெரியுங்களா? பாவம் தான். பாவம் தான் மிகப்பெரிய பாரம். ஒரு தனி மனிதன் செய்த பாவமே அவனை கொன்று விடும் என்று சொன்னார். முழு உலகத்தின் பாவத்தையும் இயேசு சுமந்து கொண்டதுனாலே எவ்வளவு பெரிய பாரம். ஒரு தனி மனிதனுடைய பாவமே அவனை பயமுறுத்தும் என்று சொன்னார். ஒரு முழு உலகத்தினுடைய பாவம் இயேசு எவ்வளவு பயமுறுத்திருக்கும். ஒரு தனி மனிதனுடைய குற்ற மனசாட்சியை அவனை கொல்லும் என்று சொன்னார். இந்த முழு உலகத்தினுடைய குற்ற மனசாட்சி இயேசு எவ்வளவு ஒன்றிருக்கும். ஏன்னா முழு உலகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவாண்டு. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாண்டு. அன்பானவர்களே, இது ஒரு கற்பனை அல்ல. இது ஒரு கற்பனையால் சித்தரிக்கப்பட்ட ஒரு சித்திரம் அல்ல. இயேசு முழு உலகத்தின் பாவத்தை சுமந்தார் என்பது உண்மை, வரலாறு. அவ்வளவு பாரத்தை சுமந்து கொண்டார். அதனாலதான் இயேசு பிதாவிடம் 3 முறை ஜெபம் பண்ணார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, இப்படி சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஒப்புக்கொண்டார். இயேசு தன்னை தப்புவிக்க ஜெபிக்கல. இந்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா நான் பானம் பண்ணுகிறேன், அது உடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லிக்கிறோம். இயேசு ஒரு நாளும் தன்னை தப்புவிக்கும்படி எங்கேயும் ஒரு எத்தனை பண்ண, எங்கேயும் எத்தனை பண்ண. பேதுரு இயேசு பிடிக்க வருகிற வேலைக்காரனுடைய காதை வெட்டினான். அவன் காதை வெட்டலங்க, அவன் கழுத்து தான் வெட்டினான். ஏன்னா அவன் சரியா ஏற்கனவே அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவன் ஒரு மீனவன். மீன் பிடிக்கிறவனுக்கு கத்தி பிடிச்ச பழக்கம் இல்லை. அவன் காதை கழுத்தை வெட்ட முயற்சி செஞ்சிருப்பான், அது காதை வெட்டிடுச்சு. இயேசு சொல்றாரு, உன் பட்டயத்தை உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற எவனும் பட்டயத்தால் படித்து போ. நான் வேண்டிக் கொண்டால் எத்தனையோ நெய்களை கத்தரால் அனுப்ப முடியும், ஆனால் அது தேவனுடைய சித்தத்திற்கு முரண்பாடானது என்று சொல்லி இயேசு அவனை தடுத்தார். ஏன் நான் சொல்லுகிறேன்னு சொன்னீங்கன்னா, இயேசு நம்ம மேல் வைத்த அன்பு அவ்வளவு பெருசு. இயேசு இதயம் வெடித்து மறைத்தார். இந்த உதாரணத்தை ஏன் நான் சொல்லுகிறேன்னு சொன்னீங்கன்னா, இந்த சுலமித்தியான் என்கிற ஒரு மதவாட்டி தன்னை வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 11:30 வீட்டுல போய் படுத்துட்டான். அவள் வஸ்திரத்தை கழட்டி போட்டான், அவருடைய கால்களை கழுவி விட்டான், போய் படுக்கையில படுத்துட்டான். இப்ப மணவாளன் வருகிறார், அவருடைய மணவாளன் வருகிறார், அவருடைய புருஷன் வருகிறார், அவரை தேடி வருகிறார். அங்கே ஒரு ஸ்லைடிங் டோர் இருக்குது. அந்த ஸ்லைடிங் டோர் அவர் மெதுவா ஸ்டைல் பண்ணி திறந்துட்டு அவர் கை விட்டு கூப்பிடுறாரு, மணவாளியே, புறாமே, உத்தமியே, கதவை திற, என் தலை பணியினாலும் வெளியே போய் தூரினாலும் நனைந்திருக்கிறது, என் கதவை திற என்று சொல்லி கூப்பிடுறாரு. அவர் என்ன சொல்றார்? மறுபடியும் வாசிங்க. அந்த ஸ்லைடிங் டோர் வழியா, அந்த துவாரத்தின் வழியா அப்படியே கை நீட்டார். இப்போ அவர் நிமித்தம் அவங்களுடைய அன்பினாலே இவருடைய உள்ளம் உங்களுக்கு என்றைக்காவது தேவனுடைய அன்பினால்
நம்முடைய உள்ளம் பொங்குதா? நம் பாடல்ல என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் நாடி பாடுவேன், எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்றைக்காவது நம்முடைய உள்ளம் பொங்குதா? நாம் பாடல் பாடுகிறது, இவர் சொல்லுகிறார், அவர் நிமித்தம் என் உள்ளம் பொங்கினது என்று சொல்ல. இவ கொஞ்சம் லேட்டா எழுந்து கதவை திறந்து பார்க்கிறார். வாசிங்க. இவன் கதவை லேட்டா திறக்கிறா, நேசர் இல்லை, நேசர் இல்ல. ஏன்னா இவன் லேட்டா கதவை திறந்ததுனால நேசர் போயிட்டாரு. நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க, நகரத்தில் திரிகிற காவலாளர் அவன் கேட்பான், என் நேசரை கண்டீர்களா அப்படின்னு கேட்பான். அவங்க அடிப்பாங்க, நேசரை நாங்க பார்க்கல அடிப்பாங்க. கொஞ்ச தூரம் சென்று கடந்து போன உடனே அங்கே எருசலேமுடைய குமாரத்திகள் இருப்பாங்க. அவங்கள பார்த்து சூலமித்தியார் கேட்பான், என் நேசரை பார்த்தீங்களா? என் நேசர் போனாரா? என் நேசர் இந்த வழியாக வந்தாரா என்று சொல்லி நேசரை விசாரிக்கிறார். அவங்க கேட்கிறாங்க, உன் நேசர் இதனால் விசேஷித்தவர், உன் நேசர் இதனால் விசேஷித்தவர், எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்றா, நேசர் 1000-10,000 அவர் விசேஷித்தவர், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் என்று சொல்லி நேசரை பத்தி சொல்றார். இவள் இப்படியே தேடி 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 கடைசியில் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். இப்போ அவரை கண்டுபிடிச்சு இவ சொல்றா, நான் என் நேசருடையவர், என் நேசர் எனக்குரியவர். அன்பானவர்களே, அவர் இந்த சிலுவையில மரித்ததற்கெல்லாம் ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? உங்களை தம்முடையவர்களாக அவர் மாற்றிக்கொள்வது. இவ சொல்றா, இப்போ என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர் என்பதால். அன்பானவர்களே, உங்களை என்னையும் என்னையும் அவர் பைத்தியமாய் திருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? பைத்தியம் பிடித்தவர் போல நம்மை தேடி வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்மை அவருடையவர்களாய் மாற்றுவதற்காக. இன்னும் சொல்லப்படுகிறா, அவரை போல மாற்றுவதற்காக தான் அவர் நம்மை பைத்தியமாய் தெரியும். நாம் அவரை ஏமாற்றுகிறோமா அல்லது அவரை ஏற்றுக்கொள்கிறோம்? என்ன தெரியுமா நடந்துச்சு? இவர் தட்டாரு, இவர் திறக்கல, ஆனா இவன் மேல அவர் கோச்சிக்கவே இல்லை, கோபித்துக் கொள்ளல. நான் வந்தேன், நான் தட்டினேன், அந்த ஸ்லைடிங் டோர் வழியா நான் அவனை கூப்பிட்டேன், நீ வரலையே அப்படிலாம் சொல்லல. என்ன தெரியுமா நடந்துச்சு? 5ஆம் வசனம் வாசிங்க. 6:5. போதும். அவர் சொல்றாரு, அப்படி பார்க்காதீங்க, இதை பார்க்காத, உடைய கண்கள் என்னை வென்றது என்று சொல்லுங்க. இந்த வாலிப நாட்கள் லவ் பண்றவங்க சொல்லுவாங்கல்ல, இந்த உலக காதல், அது மாதிரி ஒரு தெய்வீக காதல் அல்லது. அவர் பார்த்து சொல்றாரு, நீ அப்படி பார்க்காத, உன் கண்கள் இதை வென்றது என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, என்றைக்காவது நம்முடைய கண்கள் தேவனை வென்றிருக்கா? என்றைக்காவது நாம் அவன் மேலே நம்முடைய கண்களை பதித்திருக்கிறோமா? சாம்சபதர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றார். இசைக்கியா பிரான்சிஸ் அவர்லாம் வாலிப நாட்கள் ஒன்னா கூட்டி ஜெபம் பண்ணுவாங்களாம். அவர் இசைக்கியா பிரான்சிஸ் அடிக்கடி ஒரு ஜெபம் பண்ணுவாராம். என்ன ஜெபம்னா, ஆண்டவரே மாயை பாராத ஒரு கண்கள் எனக்கு தான், மாயை பாராத ஒரு கண்கள் எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவார். அந்த வார்த்தை அவரை அப்படியே அசைக்குமா? இந்த வாழ்க்கையில இந்த மனவாட்டியை போல ஆண்டவரை விட்டு திருப்பாத கண்கள் அப்படி வாழ்க்கை. அதற்காக தான் இயேசு சிலுவையில் மரித்தார். அத்தனை பாடுகளையும் அவர் சகித்ததற்காக தெய்வீகமான காரணம், அந்த தெய்வீகமான அன்பு. பைத்தியம் பிடித்தவர் போல நமக்கு பின்பதாக அலைந்தார். இன்னும் ஒரு சில காரியங்களை நான் வேகமாய் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். வாசிங்க மத்தேயு 26ஆம் அதிகாரம்
33 வசனம். அன்பானவர்களே, இயேசு சொல்றாரு, நான் மரிக்க போறேன், நீங்க எல்லாரும் என் நிமித்தம் விடுதலை அடைவீங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்போ பேதுரு சொல்லுகிறார், மற்ற எந்த சீசனும் நம்பத்தக்கவன் அல்ல ஆண்டவரே, நான் ஒருத்தன் தான் நம்பத்தக்கவன். மற்ற எல்லாரும் இடர்கள் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடர்கள் அடைய மாட்டேன், ஒரு காலம் இடர்கள் அடைய மாட்டேன். அன்பானவர்களே, பேதுருக்கு தன்னை பற்றி ஒன்றுமே தெரியாது, தன்னுடைய நிலைமை ஒண்ணுமே தெரியாது. நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை நமக்கே நிறைய நேரத்தில் தெரியாது. நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை நமக்கே தெரியாது. இயேசு சிலுவையில் மரித்ததற்கு காரணம் தெரியுங்களா? நம்மை போலவே வென்றதுக்காக அல்ல, நம்மை அவரை போல வைப்பதற்காக. பேதுருக்கு தன்னை பற்றி ஒன்றும் தெரியாது. பேச சொல்றாரு, நீ சேவல் கூவுகிறதுக்கு முன்னாடி 3 தடவை என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லி. அன்பானவர்களே, நம்மை பற்றி நிறைய நேரங்கள் நமக்கு தெரியாது, நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை நமக்கு தெரியாது. நம்மை சிறந்த ஆவிக்குரியவர் என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம் நினைத்துக் கொள்வது. ஆனால் இயேசு சிலுவையிலே மரித்ததற்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்முடைய எல்லா பழைய நிலைமைகளையும் மாற்றி, நம்முடைய எல்லா பலவீனங்களையும் மாற்றி, நம்முடைய எல்லா புத்தியினங்களையும் மாற்றி, நம்முடைய எல்லா கனவீனங்களையும் மாற்றி, நம்மை கனத்துக்குரியவராய், நம்மை பலவான்களாய், நம்மை ஞானிகளாய், நம்மை பலசாலிகளாய் மாற்றுவதற்காக. ஒரு காலத்துல பேதுரு கோழையா வாசல் மண்டபத்தில் போய் நிற்கிறார். அங்க ஒருத்தர் சொல்றான், அவனை நீ அந்த இயேசு கூட இருந்த ஒருவர் அல்லவா என்று சொல்லி இயேசு அவரை காண்பிக்கிறார். சொல்ல எனக்கு தெரியாது அவரை. அங்கே இருந்து வாசல் முற்றத்துல வரா, கொஞ்சம் தூரத்துல போறார். அங்கே இருந்து இன்னொரு பேர் சொல்லுகிறார், இவனும் கலிலேயன் ஒருவனோ. இன்னொரு மனிதன் சொல்லுகிறான், இவனும் அவனோடு இருந்தவன் தான் என்று சொல்லி சாதித்தான் என்று சொல்லப்படும். இந்த 3 இடங்களில் இயேசுவை பேதுரு மறுதலிக்கிறார். ஆனால் இதே பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கையில அந்த திரளான யூதர்கள் மத்தியில் சொல்றாரு, நீங்கள் கொலை செய்த அந்த இயேசுவை ஆண்டவர் ரட்சகராக பிதா மாற்றினார் என்று சொல்லுகிறார். எவ்வளவு தைரியம் பார். அன்பானவர்களே, இயேசு நம்முடைய பலவீனங்களை மாற்றி நம்மை பலவானாய் மாற்றுவதற்காக தான் இயேசு சிலுவையில் மரித்தார். நம்முடைய கனவீனங்களை மாற்றி நம்மை கனவான்களாய் மாற்றுவதற்காக இயேசு மரித்தார். நம்முடைய ஞான புத்தியினங்களை மாற்றி நம்மை ஞானிகளாய் மாற்றுவதற்காக தான் இயேசு மரித்தார். அன்பானவர்களே, உங்களை என்னை இயேசு தெரிந்து கொள்ளும் போது நாம் ஞானிகள் கிடையாது, நாம் எல்லாரும் முட்டாள்கள், நாம் எல்லாரும் பலவான்கள் கிடையாது, நாம் பலவீனர். நம்மை அவர் அழைக்கும் பொழுது நாம் உத்தமர்கள் கிடையாது, நம்மை அழைத்து உத்தமராக்கினார், நம்மை அழைத்து ஞானியாய் மாற்றினார், நம்மை அழைத்து பலப்படுத்தினார். அன்பானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை நமக்கு நிறைய தெரியாது. இயேசுடைய மரணம் இந்த வாழ்க்கையை மாற்றி, இயேசுடைய பாடுகள் நம்முடைய ஜீவித்தை மாற்றி. இன்னொரு காரியத்தை நான் கடைசியா சொல்லி நடந்து போவோம். மத்திய 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள். அன்பானவர்களே, இயேசு பெத்தானியா ஊர்ல குஸ்தோரியா என்ற சீமோன் வீட்டுல பந்திருக்கு. அப்பொழுது ஏன் நீங்க பாருங்க, வேதத்துல இயேசு அடிக்கடி பெத்தானியா போயிருப்பார். எருசலேம் ஒரு பகையின் இடம், பெத்தானியா ஒரு அன்பின் இடம். எங்கே தன்னை நேசிக்கிறவர்கள் இருக்கிறாங்களோ அங்கே இயேசு இருப்பார். தன்னை யார் விரும்புகிறாங்களோ அங்கே இயேசு இருப்பார். இயேசு எருசலேம்ல பாடுபடதான் போனாரு, ஆனால் அடிக்கடி எருசலேம்ல இயேசு இல்லை. ஆனால் பெத்தானியாவிலே நீங்க அடிக்கடி இயேசுவை பார்க்கலாம். லாசர் இருந்த பெத்தானியா ஊருக்கு போறார், சீமோன் இருந்த பெத்தானியா ஊருக்கு போறார்.
இப்படி அவர்கள் மேல் வீட்டிலே பந்தி இருக்கும் பொழுது இயேசு சொல்றார், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்பதாய் சொல்றார். இப்போ அந்த 22ஆம் வசனத்திலே மறுபடியும் வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள். பாருங்க, இவர் சொன்ன உடனே ஒருத்தர் கேட்கல, ஒரு சீசன் கேட்கலங்க, ஒவ்வொருவரா ஈச் எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரிபடி அப்படி கேட்கிறாங்க. நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கும். ஒவ்வொருவராய் ஆண்டவரே நானோ 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 என்று சொல்லி ஒவ்வொருவராக கேட்க தொடங்கும். ஏன் தெரியுங்களா? எல்லாரும் இயேசுவை காட்டிக் கொடுக்கிற அந்த மனநிலையில் இருந்தாங்க. அதீதமான மனநிலையில் இருந்தவன் தான் யூதாஸ். அதிகமான மனநிலையில் இருந்தவன் தான் யூதாஸ். அவனைதான் அவங்க பிடிச்சார், அந்த யூதர். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மனநிலையில தான் அநேக நேரங்கள் இயேசுவை காட்டிக் கொடுக்கிற மனநிலையில தான் நம்ம அநேக நேரங்கள் இருக்கும். இயேசு தம்முடைய அன்பை விட்டு நம்முடைய வாழ்க்கையை விளக்குவார் என்று சொன்னார். இயேசு தம்முடைய முகத்தை கொஞ்ச நேரம் நம்ம விட்டு திருப்புவார் என்று சொன்னால், நீங்களும் நானும் இயேசுவை 1000 முறை காட்டிவிடும். ஆண்டவர் தம்முடைய கரத்தை நம்ம மேலிருந்து எடுத்து விடுவார் என்று சொன்னார். நீங்களும் நான் இயேசுவை காட்டிக் கொடுத்து இயேசுவை காட்டிக் கொடுத்து எல்லாரும் நானோ நானோ என்று சொல்லி எல்லாரும் கேட்கிறாங்க. கடைசியா யூதாஸ் கேட்கிறான். எல்லாரும் ஆண்டவரே நானோ நானோ என்று கேட்கிறாங்க. யூதாஸ் கேட்கிறான், பாபி நானோ என்று சொல்லு. யோவானை நீங்க வாசித்து பாருங்க, உடலே புறப்பட்டு போனான். கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு தம்பதியர், டேவிட் சியாஃப் என்று சொல்லுகிற மனைவி. அன்பானவர்களே, அவங்க 2 பேரும் மிஷனரி ஊழியத்துக்காக ஆப்பிரிக்கா தேசத்துள்ள காங்கோ நகருக்கு ஊழியம் செய்வதற்காக அவர்கள் எத்தனைப்பட்டு பிரயாணப்பட்டு போனார். காங்கோவுடைய ஒரு உயர்ந்த மலை கிராமத்துக்கு அவர்கள் ஊழியத்துக்காக கடந்து போவதற்கு அவர்கள் தீர்மானம் பண்ணிக்கொண்டு கடந்து போனார். கடந்து போகிற அந்த நாட்களிலே டேவிட் சியாவுடைய மனைவி அவங்க நிறைமாத கர்ப்பிணியா இருந்தாங்க. சியா கர்ப்பிணியா இருந்தாங்க, நிறைமாத கர்ப்பிணியா இருந்தாங்க. இவங்க அந்த மலை கிராமத்துக்கு கடந்து போனாங்க. ட்ரைபல் பீப்புள்ஸ், மலைவாசிகள் இருந்த அந்த கிராமத்துல அந்த மலைவாசிகளுடைய தலைவர் சொன்னான், இங்க இயேசுவை நீங்க யாரும் அறிவிக்க கூடாது, இயேசுவை நீங்க ஒருத்தர் கூட இயேசு பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி டேவிட் மனைவி டேவிட் சியாவை மிரட்டினார். உடைய மனைவி நிறைவாத கர்ப்பிணியா இருக்கிறதுனால உடைய மனைவி மேல நாங்கள் இறக்கப்பட்டு இந்த கிராமத்தினுடைய ஓரத்துல, இந்த மலை கிராமத்தினுடைய ஓரத்துல நீ ஒரு குடிசை போட்டு தங்கிக்கணும். உடைய மனைவி நிறைவாத கர்ப்பிணியா இருக்கிறதுனால நாங்க அந்த உடைய மனைவிக்கு டெய்லி முட்டையும் பாலும் நாங்க கொடுத்து விடுவோம். அது மாத்திரம் செய்வோம். இந்த மலை கிராமத்திற்கு ஒருவரையும் இயேசு ஒருத்தருக்கு கூட இயேசு பத்தி சொல்லக்கூடாது என்று சொல்லி அவரை மிரட்டினார். என்ன நடந்துச்சு? ஒரு வார்த்தை கூட இயேசுவை பற்றி அந்த காங்கோ மக்களுக்கு சொல்ல முடியுது. டேவிட் சியா மனம் வருத்தப்பட்டார். ஆண்டவரே, உண்மை அறிவிக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்க வந்தோம், உண்மை பற்றி ஒரு வார்த்தை கூட எங்களால் சொல்ல முடியல என்று சொல்லி மிகவும் வேதனைப்பட்டார், மிகவும் துக்கப்பட்டார். அந்த டேவிட் சியாவுடைய மனைவிக்கு தினந்தோறும் ஒரு அந்த காங்கோ வாலிபன், ஒரு சின்ன பையன் முட்டையும் பாலும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போடுவாங்க. அந்த சின்ன பையன் டெய்லி முட்டையும் பாலும் கொடுத்து டேவிட் சியாவுடைய மனைவி தினந்தோறும் இயேசுவை பத்தி அந்த சின்ன பையன் சொல்லுவான். கொஞ்சம் கொஞ்சமா இயேசு பத்தி சொன்னாங்க. ஒரு நாள் பிரசவ காலம் வந்த பொழுது டேவிட் சியாவுடைய மனைவி அருமையான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து அதை டேவிட் சியாவுடைய கரங்களில் கொடுத்துட்டு மறைந்து போனார். மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவர் அப்படியே உடைந்து போனார். ஆண்டவரே, நாங்கள் குடும்பமா ஊழியம் செய்யணும்னு வந்தோம், குடும்பத்தை நீர் பிரித்து விட்டீர்கள், என் மனைவி என்னை விட்டு பிரித்துட்டீங்கன்னு சொல்லி வேதனையோடு துக்கத்தோடு வாழ்வாங்க. கீழ் பகுதியில ஒரு மிஷனரி தம்பதி 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை. டேவிட் சியா அந்த பிறந்த பெண் குழந்தையை ஆக்னேஸ் என்று சொல்லி பெயர் வைத்துட்டு
அந்த குழந்தையை அந்த மிஷினரிகள்கிட்ட கொடுத்துட்டு நீங்க வளர்த்துங்க, இனிமேல் எனக்கு எந்த ஊழியமும் வேண்டாம் என்று சொல்லி அந்த குழந்தையை அந்த மிஷினரி தம்பதி இடத்தை கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அன்பானவர்களே, அந்த மிஷினரி தம்பதியார் அந்த குழந்தையை அழகாய் வளர்த்தாங்க. அவங்க வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாங்க அந்த குழந்தைய. ஒரு நாள் இந்த குழந்தை வளர்ந்து வாலிப வயது அடைந்து ஒரு நாள் ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு போயிருக்கும் பொழுது அங்கே காங்கோ நாட்டிலிருந்து ஒரு மிஷனரி இயேசுவை அறிவிக்கிறதுக்காக இங்கிலாந்துக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னாங்க. அந்த கூட்டத்திலே ஆக்னஸ் டேவிட் சியாவுடைய மகள் அதை கலந்து கொண்டார். அப்போ அந்த வாலிபன் அந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணியிருக்கார். அந்த மூத்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணியிருக்கார். அவர் சொன்னாரு, எங்க பட்டணத்திலே இயேசுவை யாரும் அறிவிக்கல, இயேசு பற்றி யாருக்கும் தெரியாது. எங்களுடைய பட்டணத்துக்கு 2 பேர் வந்தாங்க, கணவன் மனைவி 2 பேர் வந்தாங்க. அவங்களுக்கு டெய்லி நான் மொட்டையும் பாலும் கொண்டு போய் கொடுத்தேன். அப்ப அந்த அம்மா எனக்கு இயேசுவை பற்றி சொன்னாங்க. அன்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு தேவனை உலகம் முழுவதும் பயன்படுத்துகிறார் என்று சொன்னார். இதை கேட்டு அதிர்ந்து போனார் ஆக்னஸ். ஏன்னா அவளை வளர்த்த பெற்றோர் அவருடைய பெற்றோரை பற்றி சொல்லியிருந்தாங்க. நேரம் கூட்டம் முடிந்தவனும் கூட்டத்தினுடைய அறைக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜுக்கு போனான். அவர் போய் கேட்டா, நீங்க எங்க இருந்தீங்க? எந்த கிராமத்துல இருந்தீங்க? இந்த கிராமத்துல. அவர் சொன்னா, உங்களுக்கு டேவிட் சியாப் தெரியுமா? தெரியுமே, அவங்க தான் எனக்கு இயேசு பத்தி சொன்னாங்க, அவங்க தான் இயேசு நன்மை எனக்கு சொன்னாங்க. இன்றைக்கு ஊழியம் செய்யணும்னா அதற்கு அவங்க தானே காரணம் என்று சொன்னாங்க. இவன் தன்னுடைய பெற்றோரை தன்னுடைய தகப்பனை தேட ஆரம்பிச்சான். அந்த மலை கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க எல்லா ஊர்களையும் விசாரிக்கும் பொழுது டேவிட் சியாப் இதோ ஒரு ஊர்ல சின்ன இடங்களில் ஒரு தொழில் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பதாக சொன்னார். இவர் தேடி கண்டுபிடித்து தன்னுடைய தகப்பனை அவர் தேடி போனார். அவர் 2வது ஒரு திருமணம் பண்ணிட்டு அவருக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்துட்டு இருந்தாங்க. அந்த 2வது மனைவிட்ட போய் சொன்னாங்க, என் அப்பாவை நான் பார்க்கணும், நான் தான் அவருடைய முதல் மகள். என்னுடைய தாயார் நான் பிறந்த உடனே இறந்துட்டாங்க, எங்க அப்பாவை நான் பார்க்கணும்னு சொன்னாங்க. அவர் சொன்னாங்க, நீ அப்பாவை பாரு, நான் வேணா சொல்லல, ஆனால் ஒரு வார்த்தை கூட நீ இயேசு பத்தி அவர்கிட்ட பேசுறாரு, இயேசு என்ற ஒரு வார்த்தை கூட நீ அவர்கிட்ட பேசுறாரு. அவர் கோபமாய் காணப்படுவார் என்று சொன்னார். அவருடைய அறைக்குள்ள நுழைந்தார். அவர் வியாதி படுக்கையில மிகவும் முடியாத நிலைமையில, கொஞ்சம் விலகெல்லாம் இழந்த நிலைமையில அவர் ஒரு கட்டில குப்புற சாய்ந்து படுத்துட்டார். அவர் பக்கத்துல அந்த சிகரெட் குடிச்சு போட்ட அந்த பாத்திரம் ஒன்று இருந்துச்சு. இவர் போய் அந்த ரூம்குள்ள நுழைச்சு சொன்னாராம், டாடி ஆக்னஸ் வந்திருக்கிறேன் சொன்னான். இந்த பேர் எங்கேயோ கேட்டிருக்கிறேன் சொல்லி ஒரு மெதுவா திரும்பினா தன்னுடைய மகள் வாலிப பருவத்தை அடைந்திருந்தான். தன் குழந்தையை விட்டு இந்த மகள் வாலிப பருவத்தை அடைந்திருந்தான். நான் தான் முதல் மனைவியுடைய மகள் ஆக்னஸ் என்று சொன்னான். அப்படியே டேவிட் அப்படி எழுந்தவரை அப்படியே கட்டி பிடிச்சிட்டாராம். சொன்னாரா, டாடி நீங்க குழந்தைகளே கொடுத்துட்டீங்க, நீங்க கிராமத்தில் ஊழியம் செஞ்ச கிராமத்தில் இருந்ததை நான் விசாரித்து உங்களை தேடி கண்டுபிடிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், ஜீசஸ் லவ்ஸ் யூ என்று சொன்னார். இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொன்னார். அவன் மிகவும் கோபப்பட்டு சொன்னான், அப்படி சொல்லாத, இயேசு என்னை நேசிக்கலன்னு சொன்னான். அவன் சொன்னா, இல்ல, இயேசு நேசித்ததுனாலதான் நம்ம 2 பேரும் ஒண்ணா இணைச்சிருக்கிறான். நீங்க கிராமத்தில் ஊழியம் செஞ்ச சின்ன பையன் ஊழியம் செஞ்சீங்களே, அவன் இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்ற மிஷனரியா இருக்கிறாரு. நீங்க செய்த ஊழியம் வீணா போகலன்னு சொன்னான். இப்படியே கட்டி பிடித்து அழுது அங்கேயே முழங்கால் படிட்டு டேவிட் சியாப் தன்னுடைய பாவங்களை எல்லாம் மறைக்கிறார். மறுபடியும் தன்னுடைய வயதான நாட்களில் கொஞ்ச நாள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கர்த்தருக்கு நிற்கிறேன். அன்பானவர்களே, இயேசுக்காக வாழ்கிற எதுவுமே வீணா போகாது. நீங்கள் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, இயேசுவால் திருப்ப முடியாத எப்பேற்பட்ட பாவியும் இந்த உலகத்தில் கிடையாது. எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, உங்களை அந்த நிலைமையோடு ஏற்றுக் கொள்கிறவர்தான் நம்ம. சிலுவையில் அத்தனை பாடுகளையும் அவர் பட்டதுக்கு ஒரே ஒரு நம்மை வைத்த அன்பு, நம்மை விலையே பெற்றவர்களாய் மாற்றுவதற்காக தான் இயேசு சிலுவையில் அத்தனை பாடுகள் பட்டார்.
நல்லது. இந்த சிலுவை பாடுகளை தியானிக்கிறது நாட்களே ஆண்டவரே எங்களையும் உம்மை போல மாற்றும். உம்மை போல மனதை எங்களுக்கு தாங்க. உம்முடைய மனதை எங்களுக்கு தாருமா. உம்மை புரிந்து கொள்கிற மனதை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கேட்பீங்கன்னு சொன்னாங்க. அத்தனை உங்களுக்கு தருவா. ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எவ்விதமாய் இந்த உலகத்தை ஜெயிக்கிறோம், அவ்விதமாய் நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க ஆசைப்படுகிறோம் தகப்பனே. தொடர்ந்து உடைய கிருபையினாலே நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. பரிசுத்த தேவ ஆவிய நம்மோடு இடைப்பட்டதான வார்த்தைகளுக்காக நன்றி சொல்வோம். இந்த காலவேளை அந்த தேவதாசரை கொண்டு சிறுவை குறித்து சிறுவை பாடலை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசிய வார்த்தைகள் பகையை அவர் கொண்டார், விரோதத்தை கத்தர் கொண்டார், இடங்களை தேவன் மாற்றினார் என்று வேதம் சொல்கிற ஆணை வார்த்தைகளை நாம் தியானித்திருக்கோம். அவர் நம்மை வைத்து அன்பை விலக பண்ணும்படியாக நாட்களை கத்தர் நம்மை சுயாதீன ஜனங்களாய் வாழத்தக்கதாய், நாம் தேவ பிள்ளைகளாய் இருக்கத்தக்கதாய் கத்தர் எல்லாவற்றும் அவர் சகித்துக் கொண்டது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவ வண்ணமாய் மாற்றும்படியாக அதற்கு நன்றி சொல்லி அதை நோக்கி பார்த்து நாம் சொல்லிக்கலாம். எல்லாரும் இல்லாமல் நேசிக்கிறேன் அன்பின் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான காலங்களுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த காலத்தில் நாங்கள் பாடு துதித்து ஆராதிக்க தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியால் கதவுகளுக்கு எல்லா குருவிற்காக நன்றி சொல்லுவோம். தகவலை சொல்லியிருக்கிறோம். அதுவே இந்த நாட்களுக்கு சென்றபடி வாழ்க்கை தேவன் ஒவ்வொருவரையும் மாற்றும் வழியாய் நான் ஒவ்வொருவருக்கு நாங்கள் சுபிக்கிறோம். தகவலை சுவிசேஷ செய்த அந்த தேவதாசருக்காக ஊழியர்களுக்காக கொடுக்கப்பட்ட குடும்பங்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம். எங்கள் தேவன் அவரை குடும்பத்தில் கொடுக்கப்பட்ட ஊழியர்களை கண்டு ஆசீர்வதிக்கும்படியாக அன்பின் கருத்தில் ஒவ்வொருவருக்கு நாங்கள் சுபிக்கிறோம். இந்த வாரத்தில் பிறநாளை காணவிருக்கிறோம். தொடர்நாளை காலத்தில் அன்பு தேவ பிள்ளைகளை அதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே நாங்கள் வாழ்த்துவோம். புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற அவர்களுக்கு வேண்டிய பலன் சுகம் அதனை சமாதானத்தை மகிழ்ச்சியும் தேவன் அதனை நிறைவாய் தரும்படியாக அர்ப்பணித்து நாங்கள் சுபிக்கிறோம். தகவலை கேட்டு வார்த்தைகளை ஆசிரியர்கள் நல்லவர்கள் அனைத்து கத்துடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து நான் ஒவ்வொரு ஆளுநர்களும் உங்க மகிமை உங்க பிரசுரம் அதனுடைய சபைக்குள்ளே கடந்து வரும்படியே நாங்கள் சொல்லிக்கிறோம். தகவலை எல்லா தடைகளையும் அதை மாற்றுவீராக இதற்கு மனுஷன் நம்மளை அர்ப்பணித்து நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த நாமத்தை சொல்லிக்கிறோம். நல்ல பிதாவே ஆமென். சென்று சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இந்த அம்மாவுடைய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்தும் சகல ஆசீர்வாதங்களும் கர்த்தருடைய வழிகள் நம்மளால் கேட்ட வார்த்தையும் நிலைத்திருந்து காப்பதாகி. ஆமென். ஜெயம் கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வதில் இயேசுவுக்காகவே வாழ்வெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வதில் இயேசுவுக்காகவே ஒருவரை வார்த்தை செல்லுமான் அன்பாக God bless you.